ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 250R ஆமாங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஆமாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் 125, எக்ஸ்ட்ரீம் 160 நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் கரண்ட்லி அவைலபிளாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு வெஹிக்கிள்ஸ் பற்றி சொல்லலாம், எப்போதுமே அந்த வெஹிக்கிள் வந்து எந்த செக்மெண்ட்டில் இருக்கோ அந்த செக்மெண்ட்டில் அது வந்து ஒரு குவிக்கஸ்ட் வெஹிக்கிளாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் ஹீரோ இந்த வெஹிக்கிள் தான் குவிக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதோடைய ஆக்சலரேஷன் 0 to 60 வெறுமே 3.2 செகண்ட்ஸில் ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப பவர் விஷயத்தில் இவருமே சூப்பர். இதுக்கு என்ன காரணம் பார்த்தோன்னா, சேம் நான் முதல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு பவர்ஃபுல்லான 250cc அந்த ஒரு டிஓஹெச் செட்டப் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள்ஸ் லிக்விட் கூல்டு இன்ஜின், அதே இன்ஜின் தான் உங்களுக்கு இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணிக்காங்க. இதுவுமே அரௌண்ட் ஒரு 30 PS தான், 25 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்ன்றதுனால பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் ரீலி ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சிலே இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதே மாதிரி இந்த வெஹிக்கிளோடைய டிசைனும் ரீலி வேற லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆமாங்க, உங்களுக்கு பார்த்த உடனே ரீலி இந்த வெஹிக்கிளோட டிசைன்ன்றது பிடிக்கும். ஆமாங்க, இந்த ஒரு நேக்கட் செக்மெண்ட்டில் இந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கோட வரக்கூடிய ஒரு 250cc மோட்டார் சைக்கிள் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோ தான். நிச்சயமாக இது வந்து நம்ம கேடிஎம்மோட டியூக் 250க்கு நல்ல ஒரு காம்படிட்டராக இருக்கும். சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, வண்டியோட அந்த ஒரு லுக் வைஸும் சரி. ப்ரைஸிங்கில் எப்படி எடுத்து வருவாங்கன்னு தெரியல, அது நம்மளுக்கு லான்ச் அப்போ தான் தெரியும். சரி, ஓகே, இந்த வெஹிக்கிள்ஸோடைய லான்ச் எப்போ தான் நம்ம ஹீரோ கரிஸ்மா அண்ட் எக்ஸ்ட்ரீம் 250R லான்ச் டேட் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, அரௌண்ட் ஒரு இப்போ 2024 போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அதான் 2024 முடிய போது அரௌண்ட் ஒரு 2025 ஃபர்ஸ்ட்லேயோ இல்லை மிடில்லையோ கூட லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கூடிய சீக்கிரத்தில் இது இந்தியன் மார்க்கெட்டில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ரியலி இந்த எக்ஸ்ட்ரீமோட டிசைன் வந்து எக்ஸ்ட்ரீமாகவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸும் ரியலி சூப்பராக இருக்குது. ஃபீச்சர்ஸும் குறை கிடையாதுப்பா. யூஸ்வலாக வர மாதிரி ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு குறை இல்லாமலே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த செக்மெண்ட்லேயே இதுதான் ஃபாஸ்டஸ்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப ரீலி ஒரு கேம் சேஞ்சர் வெஹிக்கிளாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில்.